ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் சாப்பிட்ருக்கோம்னு தெரியல. இது வந்து சென்னாங்குனி தூள் இதாக இருக்கு இல்லையா, அதை குட்டி குட்டியாக ட்ரை பண்ணி வைப்பாங்க. இதில் வந்து தொக்கு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தூள் பண்ணுவாங்க, குழம்பு கூட வைக்கலாம், ஓகே. பட் இதில் எல்லாத்த விட வந்து தூள் அரைச்சா அந்த இட்லி பொடி சூப்பராக இருக்குங்க. அதான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு இது நல்லா வந்து என்ன பண்ணால் ரோஸ்ட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணணும். இதில் கொஞ்சம் அந்த மண் இருக்கும், சில இதில் மண் இருக்கும், அப்புறம் வந்து நிறையா டஸ்ட்டு ஏதாச்சும் அந்த இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். எங்கள் அம்மா இது எல்லாத்தையுமே அழகாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க என்கிட்ட. ஸோ நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். ரோஸ்ட் பண்ணிவிட்டு நான் அவங்கக்கிட்ட கொடுத்தேன். அவங்க வந்து எனக்கு வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நானும் பார்த்துட்டு இருந்தேன் அதில் ஏதாச்சும் இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு. அதில் எதுவும் இல்லை. அதுக்கு கூடவே வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் பொருட்கள்லாம் தேவைப்படுது. அதாவது ஃபஸ்ட்டு இதை தனியாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். தனியாக எடுத்துகிட்டு தான் அதுக்கு தேவையான பொருளை தனியாக எடுத்துக்கணும். ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பிளேட்டில் கொஞ்சம் ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு தான் அதை வந்து நம்ம க்ளீனிங் ப்ராசஸ் எடுத்துகிட்டு போகணும். இல்லைன்னா முன்னாடி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த முறம் இருக்குல்லையா, முறத்தில் போட்டு நல்லா புடச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டேங்க. ஆற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு என்னென்ன அது கூட வந்து போடணுன்னா வந்து பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, பொட்டுக்கடலை தெரியும்ல, உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நெக்ஸ்ட்டு போடுங்க. நெக்ஸ்ட்டு போட்டுவிட்டு பொட்டுக்கடலை, அப்புறம் வந்து சட்டி கொஞ்சம் கருகி விட்டது, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. கொஞ்சம் நான் சுரண்டி எடுத்தேன், அது வேறு விஷயம். அப்பார்ட்ஸ் ஃப்ரம் த வீடியோ அப்படின்ற மாதிரி. இப்போ அது கூட வந்து கொஞ்சமாக பொட்டுக்கடலை போட்டுட்ருக்கேன். ஓகே கைஸ், கண்டினியூ பண்ணுறேன். அது வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அதை வறுத்து தனியாக எடுத்து வச்சிட்டோம். க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த பொட்டுக்கடலை இருக்குல்லையா, அதை தனியாக வறுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மிளகாய், பொட்டுக்கடலை இப்போ வந்து ஒரு படி இந்த சென்னாங்குனின்னா அதுக்கு ஒரு 100 கிராம் பொட்டுக்கடலை அளவு எடுத்துக்கோங்க. அது கூட வந்து இந்த சமமாக போடாதீங்க, ஈக்குவலாக போட்டிங்கன்னா அந்த அரோமா அந்த ஃப்ளேவர் இருக்கு இல்லையா, அது வந்து தெரியாமல் போய்டும். சென்னாங்குனி ஃப்ளேவரு ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மல் தூளை விட சூப்பராக இருக்கும். இப்போ பேக்கெட்டில் கூட விற்பாங்க, பார்த்துருக்கீங்களா கடையில். வீட்டிலே செஞ்சால் ரொம்ப க்ளீனாகவும் ஹைஜீனிக்காகவும் இருக்கும். எங்கள் அம்மா இருக்குள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க வீடியோவை. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிக்கிட்ட கொடுக்கறதுக்காக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை போட்டுச்சு. இப்போ காஞ்ச மிளகாய், உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நிறையா போட்டுக்கோங்க, இல்லை கம்மியாக வேணும்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க மிளகாய். அதுக்கப்புறம் வந்து மிளகு, அப்புறம் ஜீரகம், கொஞ்சமாக பெருஞ்சீரகம், வெள்ளை உளுந்து, அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு. கொஞ்சம் சால்ட் கம்மியாக போடுங்க, நான் ஆல்ரெடி சால்ட்டடு. ஏன்னா இது வந்து ஒரு கருவாடு தான். இப்போ மீன் வந்து கருவாடுன்ற மாதிரி எறாவுடையது கருவாடு தான் அந்த சென்னாங்குனி அப்படின்னு சொல்கிறது, ட்ரை ப்ரான் அது. ஸோ அது கூட வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. கடலப்பயிறு, அப்புறம் அந்த உளுந்து, வெள்ளை உளுந்து இல்லை பிளாக் உளுந்து, எது வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா அது தனியாக. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி ரோஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்து செட் ஆகாது. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு தனியாக வந்து சென்னாங்கண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பொட்டுக்கடலை, ஏன்னா ஒன்று வந்து கொஞ்சம் கம்மியாக வறுபடும், சிலது சீக்கிரமாக தீஞ்சிரும், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ தனித்தனியாக வறுக்கும்போது அதோட டேஸ்ட்டு ஃப்ளேவர் கரெக்டாக அதில் செட் ஆகும். அதுமாதிரி வறுத்துட்டு பண்ணிங்கன்னா இது 6 மந்த்துக்கு கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இட்லிக்கு, எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு நிறைய தடவை சைட் டிஷ் இல்லாதப்போ இது யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து டூர் அந்த மாதிரி போகும்போது கூட நான்வெஜ் ஓகேன்னா இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இதுலேயே நீங்கள் வெஜ் ப்ராசஸும் இருக்குது. இது நான்வெஜ்னால் இந்த சென்னாங்குனி சேர்த்துக்கணும். இல்லை சென்னாங்குனி இதில் வந்து கருவேப்பிலை, காஞ்ச கருவேப்பிலை இருக்கலாம், அதுவும் போடலாம், சூப்பராக இருக்கும். பட் எங்கிட்ட இப்போ நாட் அவைலபிள் கருவேப்பிலை, ஸோ அதனால் நான் போடலை. உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இனி அதெல்லாம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றாவே கொட்டி நீங்கள் வந்து நல்லா அரைச்சிக்கலாம். இல்லை தனியாக கூட சென்னாங்குனி அரைச்சிட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள்.